தமிழகத்தின் அடுத்த அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கின்ற தேர்தல் என்பதால் ஆர்கே நகர் தேர்தல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு நடைபெறுகின்ற தேர்தல் என்று இத்தேர்தல் கூறப்பட்டாலும் மக்களின் செல்வாக்கு யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்பதால் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் சொத்து விவரங்களை மனுத்தாக்கலின் போது தெரிவித்திருந்தாலும் அறப்போர் இயக்கம் மற்றும் ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு வேட்பாளர்களின் உண்மையான சொத்து பட்டியலை வெளியிட்டு இதுவே உண்மையான சொத்து விவரம் என்றும், எனவே தங்களின் தகவலை அடிப்படையாக கொண்டு வேட்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த அமைப்பு நடத்திய ஆய்வில் ஏராளமான வேட்பாளர்கள் தங்களின் சொத்து விவரங்களை தவறாகவே தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளனர். அதிலும் முக்கிய வேட்பாளராக பார்க்கக்கூடிய அனைவருமே இப்பட்டியலில் இடம் பெற்றுள்ளனர். அதிமுக அம்மானியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் தன்னுடைய 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள அடையார் வீட்டின் சொத்து மதிப்பை வெறும் 1 கோடியே 13 லட்சம் என குறைத்துள்ளதாகவும், இதேபோல ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனன், பாஜக வேட்பாளர் கங்கை அமரன், திமுக வேட்பாளர் மருது கணேஷ் உள்ளிட்ட அனைவரும் தங்களின் சொத்து விவரங்களை குறைத்தே மதிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கிறது அந்த ஆய்வின் முடிவு. மதுசூதனன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநின்றவூர் ஆவடியில் வந்து 3.11 ஏக்கர்ஸ் வச்சிருக்காரு. அதோடைய அந்த சர்வே நம்பருடைய கைட்லைன் வேல்யூ மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4.4 crores இருக்குது. அதோடைய மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் இருக்குது. ஆனால் இதை வந்து வெறும் 15 லட்சம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய அசட்ஸ் கம்மியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இதை எதையுமே பார்க்காம, ஈவன் கைட்லைன் வேல்யூ கூட பார்க்காம அப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அதனால் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த கம்மியாக டிக்ளேர் பண்ணவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் கேட்குறோம். தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு பணியாற்ற நினைக்கும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மீதுள்ள வழக்குகளையும் உண்மையான சொத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் தைரியமாக உண்மையை மறைக்க காரணமே நமது சட்டத்தில் உள்ள குறைகளே என்கிறார் பேராசிரியர் சுதர்சனன். கோர்ட் சிஸ்டம் 25 வருஷம் 30 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் என்ன செய்வார்? நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போடுங்க, 3 மாதத்தில் இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் முடியணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க. பட் அந்த சட்டம் யார் போடுவாங்க? அரசியல்வாதிகள் தான் போடணும். ஸோ இவங்க தான் பண்ணுற பிரச்சனையை. அப்போ நீங்கள் நல்ல ஆளுங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. மக்கள் வாக்களிக்கும் போது தங்களின் வேட்பாளர்களை பற்றி தகவல்களை கட்டாயம் தெரிந்து கொண்டு அதன் பிறகே வாக்களிக்க வேண்டும் என்றும், ஒருவேளை தகுதியான நபர் யாரும் இல்லை என்றால் நோட்டாவிற்கு வாக்களிக்கும் உரிமையையும் வாக்காளர்களுக்கு உள்ளதாக தெரிவிக்கிறார் ஆய்வாளர் தீபா சேஷாத்ரி. வேற யாருக்கு போடுறதுன்னு பட் இது ஒரு பயணமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரி நம்ம சொல்ல நல்ல கேண்டிடேட்ஸ், நல்ல யங் கேண்டிடேட்ஸ், படித்தவங்க இல்லை அந்த தொகுதியில் வேலை செய்கிறவங்க நிறையா பேர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஒவ்வொரு குடிமகனின் கடமை தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்பது. ஆனால் அதைவிட மிக முக்கியமான கடமை தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது.